அங்கே இப்போதான் போனார் பாருங்க லவர் டைரக்டர், அவரை கேட்டிங்க. படத்தில் நெகட்டிவ்ஸ் ஒரு சிலர் இருக்குது. காமெடி ஒர்க் ஆகாமல் போச்சு. எல்லா பிரச்சனையும் மணிகண்டன் வாழ்க்கையில் மட்டுமே வரா மாதிரி இருக்குது. குறிப்பாக செகண்ட் ஆஃப் எங்கே போகிறோம் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. பேக்கரி நான் வச்சா எதிரில் ஒரு பேக்கரி வருது. அது மாதிரி பல பிரச்சனைகள் படத்தில் இருக்க மாதிரியே காட்டுறாங்க. அதை ஏற்றுக்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒருத்தனுக்கு பிரச்சனை அவ்வளோதான், ஒன்று அவன் ஏதாவது ஒரு முடிவு எடுப்பான், ஒன்று இந்த பக்கமாக அந்த பக்கமானு. பட் அவர் பிரச்சனையை அடிமலடி வாங்கிட்டே இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதை ஏற்றுக்க முடியல தான். ஃபுல்லாக ஒரு ஃபேமிலி மேன் கான்செப்டாக இருந்தது படம். ஃபுல் காமெடியாக இருக்குது படம். ஒன்றும் இல்லை, மிடில் கிளாஸ் ஃபேமிலி படுற கஷ்டத்தை ஜாலியாக சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், அவங்க எவ்வளோ தூரத்துக்கு அவங்க சஃபர் வராங்கன்றது தான். ஆனால் எப்போவுமே மற்றவங்களாம் வந்துட்டு அள வச்சுட்டு கண்ணீர் விட்டு அப்படி பண்ணுவாங்க. பட் இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக ஜாலியாக சிரிக்க வச்சுட்டே சொல்லியிருக்காங்க. அது ஓக்கவும் ஆயிருக்கு. படத்தில் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்கிறத தாண்டி பாசிட்டிவ் ரொம்ப அதிகமாக இருக்குது, நிறைய இருக்குது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக போச்சு. படத்தோட செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. பட் ஆனால் கிளைமேக்ஸ் போர்ஷன் இவங்க ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து எந்த ஒரு கிளாமரும் இல்லை, எந்த ஒரு ஆபாசமும் இல்லை. ஒரு காமெடியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அடல் கண்டென்ட் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹியூமர் பல இடங்களில் ஒர்க் ஆயிருந்துச்சு. ஒரு சில இடங்கள் கொஞ்சம் கரியாக தான் போச்சு. பட் ஒர்க் பண்ண விதம்னு பார்த்தீங்கன்னா டெபியூட் டைரக்டர் ஒர்க் பண்ண மாதிரி இல்லை. ஒரு ஆடியன்ஸ் பார்க்குறவங்க மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு எடுத்த மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஹீரோயின் போர்ஷன் சூப்பராக இருந்தது. குரு சோமசுந்தரம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஒரு சில கருத்துக்களும் படத்தில் சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ரொம்ப கருத்து சொன்னா பூமர் ஆயிடும்னு சொல்லிட்டு அதை ஹியூமராகவும் மாற்றி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் ஆமாம், அதே தான் இதுவும். ஆனால் அதில் வந்து ஃபீல் குட் இருக்கும், எமோஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். இதில் ஜாலியாக சிரிக்கிறதுக்கு நிறைய போர்ஷன் இருக்கு. ஒரு ஃபேமிலி மேன் வந்து அந்த லைஃப்பை எப்படி கொண்டு போகிறாங்க, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்காங்க, அதெல்லாம் கொண்டு போகிறாங்களோ அதை வந்து பேஸ் பண்ணி படம் எடுத்துருந்தாங்க. இல்லை பணம் இல்லை அப்படின்னாக்கா நம்மளை மதிக்க மாட்டாங்க. குடும்பம் கூட பெத்தவங்க கூட மதிக்க மாட்டாங்கன்றது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் சம்பாதிக்கிறேன், ஓகே, நான் சம்பாதிக்கலாம் எப்படி இருக்குன்றது மணிகண்டனை பார்த்து ஒரு நிமிஷம் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ஓகே, என்கிட்ட காசு இல்லை, எங்கள் அப்பா அம்மா எல்லாம் நல்லா இந்த மாதிரி பழகுவாங்களா அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிறது, எல்லாரையும் ஃபீல் பண்ண வைக்கும். நிறைய பேர் சம்பாதிக்காமல் வீட்டிலேயே உட்காந்து இன்னும் வந்து அப்படியே இருக்கவங்களுக்குலாம் இந்த படம் மேபி கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு மாற்றம் கொடுக்கும் அவங்களுக்குலாம். படம் பார்க்கலாம், ஒரு என்டர்டைனிங், அவ்வளோதான். இதில் வந்து எடுத்துக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, சும்மா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நல்ல படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் த்ரூ அவுட்டாக சிரிக்க வச்சுட்டே இருந்தேன். நான் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டோரிக்குள்ளே பிளாட்குள்ளே போவோம். பட் அதையும் தாண்டி அந்த ஹியூமர் கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. நல்லா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது பெஸ்ட்டுலாம் இல்லை, படமே பெஸ்ட்டு தான். நல்ல ஒரு என்டர்டைனிங் மூவி. இதை எடுத்துட்டு வந்து இதெல்லாம் என் வாழ்க்கையில் செட் ஆகுமா, இதெல்லாம் எனக்கு அப்படி பார்க்கக்கூடாது. ஒரு படம் பார்க்குற 2.5 மணி நேரத்துக்கு என்டர்டைனிங்காக இருக்குமானா இந்த படம் இருக்கும். அப்படி வந்து பார்க்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ வரக்கூடிய படங்கள் இந்த மாதிரி இல்லை. இந்த படம் வந்திருக்கணுமோ நல்லா இருக்கு. உண்மையிலே இது பொங்கலுக்கு வர வேண்டிய படம். ஏன் இப்போ வந்துச்சுன்னு தெரியல. அந்த அளவுக்கு நல்ல ஒரு படம், பார்க்கலாம் தாராளமாக. எமோஷனல்ஸ் லாஸ்ட் சீனில் காட்டினாங்க, அது நல்லா இருந்துச்சு. எமோஷனல் கொண்டு வராங்க, டக்குனு அதை வந்து ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு போயிட்டு படத்தை வந்து ரசிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபேமிலி அப்பா அம்மாலாம் எப்படி நம்ம ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறாங்க, அதை வந்து அந்த கஷ்டத்தை வந்து இந்த படத்தில் பார்க்க முடிஞ்சது. அதனால கரெக்ட் ஆச்சு. ஒர்த்தாக கொடுத்துருக்காங்க. நான் எல்லாருமே ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய கொடுத்துருக்காங்க. இந்த ஆடியன்ஸ் அந்த ஆடியன்ஸ் பிரிக்காமல் எல்லாருமே ஜாலியாக பார்க்குற மாதிரி ஒரு கண்டென்ட் தான். இல்லை எல்லாருமே பார்க்கலாம். நான் ஜாலியாக பார்க்கலாம். எல்லாருமே குடும்பஸ்தன்றது ஃபேமிலி மட்டும் இல்லை, ஒரு ஃபேமிலி மேன் படுற கஷ்டம் தான். ஸோ தனிப்பட்ட முறையில் அவன் படுறது தான். ஸோ அதை வந்து எல்லாருமே ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். சூப்பராக இருந்துச்சு. நான் செகண்ட் ஆஃப் பிளாட் தான், பிளாட் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஸோ அந்த பிளாட்டுக்குள்ளே போனனால தான். மற்றபடி அந்த ஹியூமரை கண்டினியூ ட்ரை பண்ணனால படம் நல்லாவே ஓகே இருக்குண்ணா. யூனிக்காக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாரு. பெருசாக உங்களுக்கு படம் வரதுக்கு முன்னாடி அவர் பெருசாக அந்த படத்தை பற்றி பெருசாக ப்ரொமோஷன்லாம் எதுவும் இல்லை. பட் ஆப்வியஸ்லி படம் வந்ததுக்கப்புறம் அந்த வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக தான் ஒரு படம் பயங்கரமாக சக்ஸஸ் ஆகுது. லவ்வராக இருக்கட்டும், குட் நைட்டாக இருக்கட்டும், இந்த படமே அப்படி தான். பெருசாக ப்ரொமோஷன் இல்லை, பட் ஸ்டில் இந்த படம் வேர்ட் ஆஃப் மவுத் மூலம் நல்லா ரீச் ஆகும். அவரோட ஸ்கிரிப்டுக்காகவே அந்த படம் நல்லா ஓடும். எண்டிங் நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு குழந்தை பிறந்துக்கிற மாதிரிலாம் காட்டினாங்களா, நல்லா இருந்துச்சு படம். சாங்ஸ் ஒரு 2 சாங்ஸ் என்னவோ பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு ஓகேவா, கம்ஃபர்டபுளாக பேசலாம்? சரி, ரொம்ப 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 நன்றி, ரொம்ப சந்தோஷம். முதல்ல நீங்கள் வந்திருந்ததுக்காக ரொம்ப நன்றி. ஏன்னா ஒவ்வொரு படமும் இதுக்கு முன்னாடி இதே தியேட்டரில் ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும்போது இத்தனை கேமராக்களும் இத்தனை மைக்குகளும் வந்து நீங்கள் எங்ககிட்ட இருந்து வந்த செய்திகளை வந்து வெளியே கொண்டு போய் சேர்த்ததுக்காக முதற்கண் நன்றி. ஏன்னா பெரிய படங்களுக்கு நிகராக கம்பீட் பண்ணுற ஒரே தியேட்டரில், ஆனால் அப்படியான அதிக வசதி வாய்ப்புகள் இல்லைனாலுமே நீங்கள் பெரிய மனசு பண்ணி அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வேலை பார்த்தது, இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தது தான் இந்த படத்துக்கு 50% நாங்கள் 50% படம் எடுக்கிறதுக்கு வேலை செஞ்சோன்னா அதை சரியாக சேர்க்கறதுக்கான வேலையை நீங்கள் தான் செஞ்சு கொடுத்தீங்க. ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாருமே கண்டிப்பாக நல்ல படமாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோம். அது ஒவ்வொரு சமயமும் அப்படி நடக்கிறது வந்து உண்மையாக இந்த படத்தினோட டீம், நம்ம ஒர்க் பண்ண எல்லா டீமுக்குமே தான் வெற்றி சொல்லணும். நான் தனியாக ஒரு ஆளாக போய் வேலை செய்யலை. எல்லா டீமும் 3 டீமுமே அவ்வளோ யுனைட்டடாக இருந்து வேலை பார்த்ததுனால தான் இது நடந்தது. அப்படி அமையுது. நான் அன்ரிலேட்டபுளாக இருந்து நான் என்ன கதை பண்ணுறதுன்றதுக்கு நான் இது தெரியல. பட் ஆனால் எனக்கு ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். தட் நம்ம பண்ணுற வேலை வந்து நிறைய பொதுமக்களோட ரெசனேட் ஆகுதுங்கிறதுல எனக்கு பெரிய சந்தோஷம்.
என்னன்னா எல்லாரும் அப்படி தானே அப்டேட் ஆகி ஆகணும். லவராக இருப்பாங்க, குடும்பத்தினா அடுத்த அப்டேட் தானே. அதனால உட்கார்ந்து புலம்புற சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாரும் அந்த மாதிரி புலம்பிருப்போம்ல ஒரு டைம் செட் ஆகும். உண்மைதான் ரொம்ப சோமனோட உங்க நடக்கிற அந்த கிளாஸ்லாம் எப்படி இருக்கு? மாமா மச்சானோட இது. ஆமா, எனக்கு எப்படி குட் நைட்ல வந்து அந்த மாமா மச்சான் வந்து எப்படி இருந்தோ அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட். அண்ட் ரொம்ப சந்தோஷம். சோமனா வந்து ரொம்ப கிரேஷியஸா, இத்தனைக்கும் பக்கத்து தேட்டரில் அவர் ஹீரோவா நடிச்ச படம் ஓடுது. பட் அப்படி இருந்தும் ஒரு என்ன சொல்றது, ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ன்ற போது அவர் வந்து தன்னோட ஸ்க்ரீன் ஸ்பேஸை பாதியாக குறைச்சு நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அப்படிலாம் கிடையாது. நான் ட்ரஸ்ட் பண்ணுறது வந்து அந்த கதை தான். அந்த கதை தான் இது வரைக்கும் ஒன்றுமே இல்லாத என்ன ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்குன்னா அது காரணம் பியூராக அந்த கதை தான். அதை தான் நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன். அது யாரும் என்ன லவரோட பார்ட் 2 பார்க்கலாமா? அருணோட அடுத்த லைஃப் அது அங்கே இப்போ தான் போனார் பாருங்க லவர் டேரக்டர். அவரை கேட்டிங்கன்னா தெரியும். நம்ம அவர் கையில் தான் இருக்கு. I don't know Tamil, but still I was able to relate to the movie through the visual. So the visual work is done excellent. Acting is excellent. It is. I am really happy that despite of the language barrier, I was able to understand the movie. It was. How to understand Tamil? How did you understand? From the visuals. So audience reaction, that was also one of the things that really made me feel it really was something that I loved it, because the audience was cheering and everybody was enjoying. There's a lot of comedy inside the movie. Storyline was good. Even the music, everything was beautiful. So I loved it. Yeah. It's a 100%. அப்போல்லாம் கிரிஞ்சின்றது அவனுக்கு வச்சுக்கிறது தானே. இந்த ஜென்ரேஷன் இருந்தாலும் எல்லாருமே குடும்பஸ்தான் ஆவான். குடும்பஸ்தான் ஆகிறதுக்கு பேர் குடும்பஸ்தான் தான். அதில் மாற்றுக்கிறதே இல்லைல்ல. அது மாதிரி தான் படம் பார்க்குறப்ப அவங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக.